படத்தில் நடிச்சு காசு வச்சிருக்கேன். இப்ப எங்களுக்கு புற்று இருந்தா எங்க போறது? பாடை கட்டி நேரம் படுத்து சுடுகாட்டுக்கு போயிடுறதா? எப்படி? தன் நாட்டு குடிமக்களுக்கு ஒரு தரமான மருத்துவத்தை தரக்கற்ற தேசம். எல்லாம் தனியார் மயம். தண்ணி தனியார் மயம். தண்ணி ஆடு இலவசம், மாடு இலவசம், அண்டா இலவசம், குண்டா இலவசம், அரவேந்திர இலவசம், மின்விசிறி இலவசம், தொலைக்காட்சி இலவசம், மடிக்கணினி இலவசம். தண்ணீர் மட்டும் 10 ரூபா. ஏண்டா இதையெல்லாம் இலவசமா தருகிற முடிகிற நீங்க உங்களுக்கு உயிர் ஆழமாக இருக்கிற இந்த தண்ணீரை தன் நாட்டு மக்களுக்கு சுத்திகரித்து சுகாதாரமான குடிநீரை தவிச்ச வாய்க்கு தண்ணீரை மக்கற்ற இந்த அரசுகள் வாழ்ந்தார் என்ன வீழ்ந்தாலும். அப்புறம் இது எவ்வளவு ஐயக்கத்தனம்? இது காரணம் என்ன? தண்ணீர் எப்போதும் விற்பனை பொருளாக இருக்க வேண்டும் என்கிற நிலைப்பாடு. எதனால் இந்த நிலைப்பாடு? தண்ணீரை இலவசமாக கொடுத்து விட்டால் அக்கஃபைனோ தொக்கஃபைனோ என்று விற்கிற அந்நிய நாட்டு முதலாளிகள் நட்டப்பட்டு போவார்கள். அவர்கள்ட்ட வாங்கி திங்கிற கமிஷன் காசு வெள்ளு போயிடும். இதனால்தான் இந்த தனியார் மயம். எல்லாம் தனியார் மயம். வானூர்தி தனியா இருக்கு, பேருந்து தனியா இருக்கு, எப்படி கப்பல் தனியா இருக்கு, சாலை தனியார் கப்பல் வசூலிச்சுக்குவான். சாலை வரி நான் கட்டுறேன். ஒரு கார் வாங்கினேன், ஒரு மகிழ் வந்துனா ₹1,00,000 ஆன் ரோடு 21 லட்சம் சார்பா ஆன் ரோடு. அந்த 21 ரோடு டாக்ஸ் இன்க்ளூடு சார் சொல்லுவான் நம்மகிட்ட. அந்த ₹1,00,000 சாலை வரி எடுத்துக்கிறான், ரோடு டாக்ஸ் எடுத்துக்கிறான். ஒவ்வொரு குடிமகனும் சாலை வரி வேற தனியா கட்டுறான். ஆனா 50 கிலோமீட்டர் கடந்து போக 50 ரூபா வேற தண்டம் கட்டுறான். இதை கேட்க ஒரு வயல் இந்த உலகத்துல. என்னடா அடிமை தேசமா சுதந்திர தேசமா? சொந்த நாட்டுல மக்கள் போறதுக்கு கப்பம் கட்டி போறது இப்படி ஒரு நாடு. யாரு எதனால? இல்ல சாலை பராமரிப்பு. ரோடு போட்டவே சாலை தேசிய நெடுஞ்சாலை போட்டவன் தனியார். நீ ஏன் போடல? காசு இல்ல. அரசிடம் இல்லாத பணம் தனி முதலாளிட்ட எப்படி போச்சு தெரியாது. அவன் சுரண்டி கொழுக்கிறவரை சும்மா என்ன கோழி கொண்டாடிச்சிருக்கீங்க? இதுக்கு ஒரு அரசாடா? இதுக்கு ஒரு அரசா? எல்லாம் தனியார் மயம். டாஸ்மார்க் மட்டும் அரசு மயம். எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஏன் டாஸ்மார்க் மாடல? கள்ளச்சாராயம் வந்துடும். எவ்வளவு மக்கள் மேல அக்கறை? அவன் கள்ளச்சாராயம் காய்ச்சிற, நீ கலர் சாராயம் வைக்கிற. ரெண்டும் ஒண்ணுதானடா? யோசிக்க போயிடா என்ன ஒரு நியாயம் இருக்கு? கள்ளுக்கடையை மூடணும். ஏன் மூடணும்? கள்ளுக்கடை ஏன் மூடணும்? அது மது. இப்ப பீர் பிராண்டில என்ன திருப்பதி திருத்தமாடா? அதை குடிக்கணுமா? ஒரு வயது ஊழலையும் மதுவையும் ஒழிக்காத நாடு நல்ல நிர்வாகம் அல்ல. அது அரசு அல்ல. அரசு அல்ல. ஊழலை யார் ஒழிக்கிறது? மக்கள் போராடுறான். மன்னன் அது ஒழிக்க மாட்டேங்கிறான். அது செய்யறதவன் தானே. செய்யறதவன் தானே. சிறையில் ஒரு ஆளுக்கு 30 ரூபா 36 ரூபா சாப்பாட்டுக்கு 10 ரூபாய்க்குள்ள எங்களுக்கு சோறு போட்டுருவான். கோழி போடணும்னா கோழியில் எதை போடுறான் தெரியுமில்ல? ரெக்கை, தோல், கழுத்து, சங்கு, இதுலயே 10 கிலோ வாங்கி போடுறோம். ஏங்க இப்படி அநியாயம் பண்றீங்க? ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் இல்ல? உங்களுக்கு தெரியாதா ஐயா? ஒரு மாசம் 1 லட்சம் ரூபா கொடுக்கணுங்கய்யா. இல்லைன்னா சம்பளத்திலிருந்து நாங்க தாயா போடணும். சும்மா கப்ப வசூலிச்சு கொடுக்கறதுக்கு குண்டாசு கேங்குரூல் குண்டாசு ரூல் நடக்குது. இங்க மக்களாட்சியா நடக்குது. ஆட்சி மாற்றம்னா என்ன மாற்றம் வந்திருக்கு? அதிகாரி மாற்றம், அமைச்சர் மாற்றம், அண்ணா நூலக மாற்றம், சட்டமன்ற கட்டிட மாற்றம், பயங்கரமான மாற்றம். இதுவா மாற்றம்? ஒரு தேசம் எந்த உற்பத்தியும் எந்த இயக்கமும் மின்சாரம் இல்லாம இல்லை தெரியுது எல்லாருக்கும். ஆனால் அந்த மின்சாரத்தை தடை இல்லாமல் தன் நாட்டு மக்களுக்கு கொடுப்பதற்கு என்ன உற்பத்தி திட்டங்கள் இந்த தேசத்தில் இருக்குது? 67 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் 22 மணி நேரம் இருட்டில் கிடக்கிறான் எனது இன மக்கள், எனது நாட்டின் மக்கள். இருட்டில் சுதந்திரம் வாங்கியதால என்னவோ இன்று வரை விடியவில்லை என்றான் ஒரு கவிஞன். அது உண்மையாகி போச்சே. அது உண்மையாகி போச்சு. கொடுமை. எல்லாம் தனியார் மயம், தாராளமயம். தாராளமயம் என்னது உங்களுக்கு? எவ்வளவு வேணாலும் கொள்ளை அடிச்சுக்க, எத்தனை பேர் வேணாலும் கொலை பண்ணிக்க, எத்தனை பேர் வேணாலும் கற்பழிச்சுக்க, எத்தனை பொண்டாட்டி வேணாலும் கட்டிக்க, எல்லா பொண்டாட்டிக்கு எத்தனை பிள்ளை வேணாலும் பத்துக்க, அத்தனை பிள்ளைக்கு எவ்வளவு வேணாலும் பதவி கொடுத்துக்க, எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்க, எவனாவது கேள்வி கேட்டான் பிரச்சனை ஆச்சுன்னா பதவி மட்டும் விளைவிக்க. இதான் தாராளமயம். இதான் தாராளமயம். உலகமயம்னா என்ன? காலையில தொலைக்காட்சி திறந்தவன
இங்கே நமது இஎம்எஸ் பிளாட்ஸ் இது வந்து பாருங்க குழு குழு குழுன்னு காத்து வரும். இந்த இடத்துல ஒரு கோயில் வரப்போகிறது, இங்கே திரையரங்கு வரப்போகிறது, இங்கே பெரிய வணிக வளாகம் வரப்போகிறது. நீங்கள் அப்படியே வீட்டில் இருந்தபடியே கையை நீட்டி எடுத்துக்கொள்ளலாம். எல்லா வசதியும் வரப்போகிறது. சென்னையிலிருந்து சரியா அரை மணி நேரத்தில் இங்கே வந்து விடலாம். உங்கள் மனைக்கு முந்துங்கள். முதல் பதிவு பெரும் 50,000 ரூபாய் தான். பத்திரப்பதிவு இலவசம் என்று இந்த மண்ணை நெல் விளைகிற இடங்களை எல்லாம் கல்லு விளைகிற நிலங்களாக மாற்றி வித்துக் கொண்டிருக்கிறானே புரோக்கர். இதை போல இந்தியா விற்பனைக்கு ஓடியா சார் ஓடியா, எவன் வந்தாலும் வா, எவ்வளவு நிலம் வேணாலும் எடுத்துக்க, பத்திரப்பதிவு இலவசம், மொத்த உரிமையும் அம்மையார் சோனியா காந்தி கிட்ட. புரோக்கர் யாரு? ஐயா நாராயணசாமி, ஐயா ப. சிதம்பரம். எடுத்து போ. பேசமாடா, இது ஒரு பொருளாதார கொள்கை வச்சிருக்காங்க. பொருளாதார கொள்கை. ஓடியா சார் ஓடியா, போனா வந்தா கிடைக்காது, பொழுது போனா கிடைக்காது, சீக்கிரம். இந்த பாரதிய ஜனதாவுக்கு காங்கிரஸுக்கும் போட்டி என்ன? இந்தியாவை சீக்கிரம் வச்சுட்டு கல்லா கட்டிட்டு யார் வெளியில போறதுங்கிறதா பிரச்சனை. அதுல மொத்தமா சீனாவுக்கு விற்கலாமா, அமெரிக்கா விற்கலாமா, இல்ல ஆளுக்கு பாதியா பிரிச்சு சீனா கொஞ்சம் அமெரிக்கா கொஞ்சம் வித்துட்டு போலாமா? என்னடே இது தேசம். என் அன்பு மக்களே, அநீதியை எதிர்க்க துணிவில்லாத மக்கள் அதை சகித்துக் கொள்கிறார்கள். தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிற மக்கள் அடிமையாகிறார்கள். நாங்கள் அநீதியை எதிர்க்க துணிவுள்ள பிள்ளைகள். அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரமாக சாவதே மேலானது என்ற முழக்கத்தை கற்றுத்தந்த புரட்சியாளன் பிரபாகரனின் பிள்ளைகள். இந்த அநீதியை, அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை, சுரண்டலை, வேலையின்மையை, பசியை, பாலியல் வன்கொடுமையை, தீண்டாமையை, சாதிய இழிவை சகித்துக் கொண்டு வாழ மானத்தமிழ் பிள்ளைகள் தயாராக இல்லை. சாவது என்று ஆகிவிட்டது. இனத்தின் விடுதலைக்காக போராடி சாவோம் என்ற நிலைக்கு வந்து நிற்கிறோம். ஏன்? மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது. நீங்க புரிஞ்சுக்கணும். நிச்சயமாக போராடி விடுதலை பெறுவோம். ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்காக, ஊழலற்ற உண்மையும் நேர்மையும் முழுமையான மக்களாட்சி இந்த மண்ணிலே நிறுவுவதற்காக, இந்திய பெருநாட்டிற்கு மட்டுமல்ல உலக நாடுகளே வியந்து பார்க்கிற ஆட்சி முறையை இந்த மண்ணிலே நிறுவுவதற்காக துடிப்போடும் தவிப்போடும் அர்ப்பணிப்போடும் களத்திலே நிற்கிற ஏழை எளிய தாய்மார்களினுடைய பிள்ளைகள், உழைக்கும் மக்களின் வாரிசு. ஆண்டாண்டு காலமாக அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக, தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற என் இன மக்களின் மேம்பாட்டிற்காக, உயர்விற்காக, பணம், பதவி, புகழ், போதை எதற்கும் அடிமையாகாமல் அர்ப்பணித்து களமாட வந்திருக்கிற பிள்ளைகள். இங்கிலாந்திலே, அயர்லாந்து நாட்டிலே ஐரிஷ் மக்கள் 400 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி தங்கள் விடுதலையை வென்றார்கள். அதை போலவே வேல்சின மக்கள் 400 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி தமது மொழி, தமது பண்பாடு, தமது வாழ்வியல் மரபை மீட்டெடுக்க, அதை போலவே பெல்ஜியத்திலே மில்மெஸ் மக்கள், பின்லாந்திலே பின்சீன மக்கள், ஸ்பெயினிலே பாஸ்கின மக்கள், இவர்கள் எப்படி போராடி விடுதலையை பெற்றார்களோ அப்படி தமிழ் தேசிய மக்கள் நாங்களும் போராடி எமது இனத்தின் விடுதலையை வென்று எடுப்போம். இங்கே அரசியல் என்பது சாதியும் மதமுமே அரசியல் கொள்கைகளாக இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் அமைப்பு மாற்றம், அரசியல் மாற்றத்திற்கான ஒரு அரசியல் புரட்சியை முன்னெடுக்கும். அரசியல் என்பது எங்கிருந்திருக்கணும்? ஒரு இனத்தினுடைய மொழி, அதனுடைய கல்வி, அவனுடைய மருத்துவம், அவனுடைய நீர்வளம், நிலவளம், மண்வளம், காடு வளம், மலைவளம், அவனுடைய வேளாண்மை, அவனுடைய பொருளாதாரம், கலை, இலக்கியம், பண்பாடு, இவற்றில் தான் அரசியல் இருந்திருக்கணும். ஆனால் இங்க அப்படியே இருக்கு. சாதியும் மதமும் அரசியலா இருக்கு. என் ஜாதி தான் ஆளணும், என் மதம் தான் பெருசு, அதுதான் ஆளணும் அப்படின்னா இந்தியா எப்படி முன்னேறும்? தமிழ்நாடு எப்படி முன்னேறும்? தமிழை எப்படி வாழ்வான்?
நான் இந்து, இஸ்லாமியன் வாழக்கூடாது என்று நினைக்கிறேன், இஸ்லாமியன் உயரக்கூடாது என்று நினைக்கிறேன், இஸ்லாமியன் எழுந்தா தலையில் அமைக்கி தாழ்த்துறேன். அவன் இஸ்லாம், இந்து நான் எழுந்து விடக்கூடாது, வாழ்ந்து விடக்கூடாது என்று என் தலையில் வைத்து அழுத்துறான். கிறிஸ்தவன் 2 பேரையும் எழுத்துறான். இவன் 2 பேரும் கிறிஸ்தவன் எழுத்துறான். மாறி மாறி ஒருவரை ஒருவர் தாழ்த்தி வீழ்த்தி அழுத்தி கொண்டிருந்தால் இந்த சமூகம் எப்படி விடுதலை பெறும்? சாதி இதை போலத்தான நண்பு மக்களே, படையாட்சி பறையர் வாழக்கூடாது என்று நினைக்கிறார், பறையர் படையாட்சி எழுந்து விடக்கூடாது என்று நினைக்கிறார், தேவர் தேவேந்திரர் வாழ்ந்து விடக்கூடாது என்று நினைக்கிறார், தேவேந்திரர் தேவர் எழுந்து விடக்கூடாது என்று நினைக்கிறார், கவுண்டர் கோனார் வாழ்ந்து விடக்கூடாது நினைக்கிறார், பிள்ளைமார் முதலியார் வாழ்ந்து விடக்கூடாது என்று நினைக்கிறார். இந்த சாதிய சமூகங்கள் ஒன்றை ஒன்று தாழ்த்தி வீழ்த்தி கொண்டிருக்கிற போது இந்த சமூக விடுதலை எப்படி சாத்தியமாகும்? ஒரு தேசம் சமூக விடுதலை, வர்க்க விடுதலை, பொருளாதார விடுதலை அடையாமல் அந்த நாடு விடுதலை பெற்ற நாடாக ஒருபோதும் இருக்க முடியாது. இந்தியாவை பொறுத்தவரை அது பெற்றிருக்கிற விடுதலை வெறும் அரசியல் விடுதலை தான். அது சமூக விடுதலை, வர்க்க விடுதலை, பொருளாதார விடுதலை அடையவே இல்லை. இன்றைக்கு பிரதமர் வேட்பாளராக இருக்கிற ஐயா நரேந்திர மோடி நான் ஒரு இந்து தேசியவாதி என்கிறார். தேசியம் என்றால் என்ன? ஒரு மொழியை பேசக்கூடிய ஒரு மக்களின் கூட்டம், ஒரு இனம். அந்த இன மக்கள் நிலைத்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்பை கொண்டிருப்பார்களே, ஆனால் அது ஒரு தேசிய இனம், அது ஒரு தேசியம். ஆனால் இந்துக்கு எங்க தேசியம் இருக்குது? அவருக்கு என்ன மொழி இருக்குது? நான் இந்து தமிழ் பேசுறேன், அவர் இந்து குஜராத்தி பேசுறாரு. அப்புறம் இதுல எங்கிட்ட ஒரு தேசியம் இருக்குது? எவ்வளவு போலியான ஒரு தத்துவம்! அப்ப இந்து தேசியவாதி, இன்னொருத்தர் இருப்பார் நான் ஒரு இஸ்லாமிய தேசியவாதி அப்படின்பார், இன்னொருத்தர் நான் கிறிஸ்துவ தேசியவாதி அப்படி எந்திரிப்பாரு. நாடு எங்கிட்டா எந்திரிக்கும்? நீங்க எந்திரிப்பீங்க, நாடு எங்க எந்திரிக்கும்? இதனால் தான் அமெரிக்க பொருளாதார மேதை சொல்கிறார், இந்தியா ஒருபோதும் வல்லரசாகாது. காரணம், இந்தியர்கள் சாதிகளாக மதங்களாக பிளந்து கிடக்கிற வரை அந்த நாடு ஒருபோதும் வல்லரசாகாது. எனவே அன்பு மக்களே, இந்தியா இங்கே இருக்கிற எனது உறவுகள் சிந்திச்சு பார்க்கணும். ஒருவன் கடன்காரன் எவனாவது ஒருவன் நிம்மதியாக வாழ முடியுமா? ஒருவேளை சோறை ஒரு நிம்மதியாக சாப்பிட முடியுமா? 1 மணி நேரம் நிம்மதியாக உறங்கிட முடியுமா? அவன் சுதந்திர மனிதனாக இந்த மண்ணிலே உழவ முடியுமா? எப்போது கடன்காரன் கழுத்திலே துண்ட போட்டு இழுப்பான், எங்கே முச்சந்தில் வத்தி செருப்பாலை அடிப்பான், எந்த இடத்தில் 4 பேருக்கு முன்னாடி மானத்தை கெடுப்பான் என்று ஒவ்வொரு நொடியும் பயந்து நடுங்குவான். இதைத்தான் நமது பாட்டன் கப்பன் பாடும்போது, கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்றார். கடன்பட்டவன் கலங்கத்தான் முடியுமே ஒழிய வாழ முடியாது. அப்படி என்றால் இந்தியா கடன் வாங்காத நாடு ஒன்று உண்டா? எல்லா நாடுகளிலும் கடன் பத்திரத்தில் கையெழுத்து போட்டுவிட்டு இந்தியா சுதந்திர நாடு என்று பேசுவது எவ்வளவு போலியானது! தன் நாட்டு குடிமக்கள் ஒவ்வொரு தலையிலும் 40,000க்கு மேலான கடனை வைத்துவிட்டு இது விடுதலை பெற்ற நாடு என்று பீத்தி திரிவது எவ்வளவு இழிவானது! சொந்த நாட்டு மக்களில் 130 கோடி மக்கள் ஏறக்குறைய வாழ்கிற இந்த தேசத்தில் 40 கோடி மக்களை ஒருவரை சோற்றுக்கூட வழியில்லாத மக்களாக ஆக்கிவிட்டு இது விடுதலை பெற்ற தேசம் என்று பேசுவது எவ்வளவு வைத்தியக்காரத்தனமானது! எனவே இந்த பொருளாதார கொள்கையில் மாற்றம் வர வேண்டும். மாற்று பொருளாதார கொள்கை தற்சார்பு பொருளாதார கொள்கை. எப்படி தற்சார்பு பொருளாதார கொள்கை? எங்கள் தலைவன் பிரபாகரன் கையாண்ட பொருளாதார கொள்கை. ஒரு தேசம் முழுமையான விடுதலை பெற்ற தேசமாக ஆக வேண்டுமானால் அது சமூக விடுதலை அடையும். அந்த விடுதலையை அடைந்தான் எங்கள் தலைவன். நீ என்ன சாதியாக இரு, ஆனால் இங்கே வரும்போது தமிழில நிலத்திலே நீ தமிழ் மகனாகத்தான் வர வேண்டும், தமிழ் பிள்ளையாகத்தான் வர வேண்டும் என்று சாதியை ஒழித்தான். சான்று இந்த நிலத்திலே தேவர் சுடுகாட்டு வழியே தேவேந்திர பிணத்தை எடுத்துச் செல்ல முடியாத அன்பு மக்களே, தமிழில நிலத்திலே பல்லாயிரக்கணக்கான எமது மாவீரர்கள் துயிலும் இல்லத்திலே சாதியை மதத்தை மறந்து மானத்தமிழ் பிள்ளைகளாக இந்த மண்ணிலே வீர விதைகளாக மாவீரர் துயிலும் இல்லத்திலே ஒன்றாக உறங்கினார், நிகழ்த்தி காட்டினார் சமூக விடுதலை. இந்து இஸ்லாம் கிறிஸ்தவன் என்ற பாகுபாடற்று எல்லோரும் தமிழ் பெயரை சூட்டி நாங்கள் தமிழ் தேசியத்தின் மக்கள் என்று சமூக விடுதலை பெற்ற பிள்ளைகளாக இங்கு வந்து நின்றார். வர்க்க விடுதலை, ஏழை பணக்காரர் என்ற நிலை இல்லாது விடுதலை புலிகள் ராணுவத்திலே எல்லோருக்கும் ஒரே மாறி உடை, ஒரே மாறி உணவு, அந்த நிலையை உருவாக்கினார். வர்க்க விடுதலை, ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடுபற்ற நிலை. பிறகு பொருளாதார விடுதலை. என் அன்பு மக்களே, இலங்கை எம்மோடு 35 ஆண்டுகளாக போராடி இருக்கிறது. 35 ஆண்டுகளுக்கு குறையாமல் போரிட்டு இருக்கிறது. நாங்களும் அவர்களோடு
35 ஆண்டுகளாக சரிக்கு சரி நிகராக சமர் செய்திருக்கிறோம். ஆனால் இலங்கை உலக நாடுகளில் கடன் வாங்காத நாடு ஒரு நாடு உண்டா? இந்திய நாடு மட்டும் வட்டியில்லாத கடனாக 80,000 கோடியை கொட்டி கொடுத்திருக்கிறது. அந்த நாடு சிங்கள நாய்கள் கையேந்தாத ஒரு பூமி உண்டா? ஆனால் எங்கள் தலைவனும் போரிட்டான். என் அன்பு மக்களே, எந்த நாட்டு படை வீரனையும் தொலைக்கலைக்காமல், எந்த நாட்டிலும் ஒத்த ரூபாய்க்கு கையேந்தி நிற்காமல், தன் சொந்த நாட்டு மக்களையே, தன் உடன் பிறந்த உறவுகளையே ராணுவ வீரர்களாக கட்டி, தன் மக்கள் உழைத்து கொடுத்த காசிலே, எங்கள் பாட்டியும் தாத்தனும் அப்பத்தாவும் வடை சுட்டு கொடுத்த காசிலே படை நடத்தி போரிட்ட தலைவன் உலக வரலாற்றிலே எமது தலைவன் பிரபாகரன் மட்டும். இத்தனை ஆண்டுகள் போரிட்டாரே பிரபாகரன். எத்தியோப்பியாவில் கடன் வாங்கினார், ஆஸ்திரேலியாவில் 500 கோடி வாங்கினார், பாகிஸ்தானில் 10 கோடி வாங்கினார். ஒருவன் சொல்ல முடியுமா இந்த காசை வைத்து என் மக்களுக்கு உணவளித்து, மருத்துவம் அளித்து, கல்வி அளித்து, ஆயுதம் வைத்து, ஆயுதம் ராணுவம் கட்டி, போர் நடத்தி, மின்சாரம் கொடுத்து எல்லாவற்றையும் நிர்வகித்தான் எங்கள் தலைவன். இந்த பொருளாதார கொள்கைதான் தற்சார்பு பொருளாதார கொள்கை. அமெரிக்கா ஹிரோஷிமா நாகசாகி என்ற 2 இடத்தின் மீது குண்டை வீசி ஜப்பானை அழித்து முடித்தது. 4 நூற்றாண்டுகள் 25 ஆண்டுகளாக கடுமையாக உழைத்து, எந்த நாட்டிடமும் கையேந்தாமல், சொந்த நாட்டு மக்களின் உழைப்பை வைத்து, தன் மண்ணின் வளத்தை வைத்து உழைத்து உழைத்து இன்னைக்கு உலக உயரத்திலே உயர்த்தி நிற்கிறதே ஜப்பான். அந்த நாடு எந்த நாட்டிடம் கடன் வாங்கியது? இன்னைக்கு உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாக உயர்ந்து நிற்கிறது என்றால் அது தற்சார்பு பொருளாதார கொள்கை. எந்த முடிவையும் சுதந்திரமாக எடுக்க முடியாத இடத்தில் இந்தியா இருக்கிறது. அமெரிக்கா என்ன சொல்லுமோ, சீனா என்ன சொல்லுமோ, நான் நிலைமை என்ன? காஷ்மீரிலே லடாக்குள்ளே 19 கிலோமீட்டருக்கு உள்ளே வந்து சீன ராணுவம் முகாமிட்டிருக்காமே பிரதமர். அதை நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கல. உங்க பிரதமர் எங்க நாட்டுக்கு வர்ற நேரத்தில் சண்டைக்கு பேசி தீர்த்துக்கலாம். இப்படி ஒரு நாடு எங்கேயாவது நீங்க உலகத்தில் பார்த்திருக்கீங்களா? காலேரா வெளியேறா துப்பு இல்லை, சொல்றது துப்பு இல்லை. ஏன்? கை நீட்டி காசு வாங்கியாச்சு. எஜமா என்ன சொல்றாரு அதுக்கு? எல்லாவற்றையும் மாற்றுகிறான். அதற்கு ஒரே வழி, கட்சி ஆட்சியால் ஆகாது, புரட்சி ஒன்றால் மட்டுமே இது எல்லாவற்றையும் புரட்டி போட முடியும். என் அன்பு மக்கள், இந்த மகத்தான புரட்சிக்கு எனது அன்பு மக்கள் அணியமாக வேண்டும். இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் தயாராக வேண்டும். புரட்சி என்பது ஒரு மாலை நேர விருந்தல்ல, அது முள்ளும் கல்லும் நிறைந்த கரடு முரடான பாதை என்கிறான் சீன புரட்சியாளன் மாவோ. புரட்சி என்பது ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காய்ந்த சருகுகளாக கிடக்கிறது. ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்துக்கொண்டு என்றான் ஒரு புரட்சியாளர். அப்படி காய்ந்த சருகுகளாக ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக காத்து கிடந்த இடத்திலே தீக்குச்சியாக பொருத்தி போட்டவன் தான் இங்கே படமாக இருக்கிற எனது தம்பி அப்துல் ரவூப். அவனுடைய தம்பி முத்துக்குமரன், இவர்களுடைய தங்கை செங்கொடி, அவர்கள் ஏற்றிய நெருப்பு அணைய விடாமல் பத்திரமாக எங்கள் உள்ளத்திலே எரிகிறது. அந்த விடுதலை நெருப்பை எந்த காலத்திலும் அணைய விடாமல் அடைகாத்து வைப்போம். என் அன்பு மக்களே, இறுதி இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. வென்றாக வேண்டும் தமிழ், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழன். வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம், அது எமது இனத்தின் பெருமை. இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், இது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை. சாதி மதங்களாக பிளந்து கிடந்த நாங்கள் இனத்தின் விடுதலை என்ற புனித நோக்கத்திற்காக இனி தமிழால் இணைந்து நாம் தமிழராய் உயர்வோம். இந்த வீர தமிழ் மகன் முத்து அப்துல் ரவூப் அவருடைய நினைவை போற்றுகிற இந்த நாளிலே மாட தமிழ் பிள்ளைகள் நாம் மறக்காமல் உறுதியேற்போம். இனத்தின் விடுதலையை வென்று அடையும் வரை நாம் ஓய்வின்றி உழைப்போம். 2016 படைப்போம் புதிய அரசியல் வரலாறு. உறுதியாக நாம் வெல்லுவோம்.
இதை இந்த உலகிற்கு உறக்கச் சொல்லுவோம். என் அன்பு மக்களே, மான தமிழ் மகன் அப்துல் ரவீப்பிற்கு எனது வீர வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நாம் தமிழர். Dale, dale, encima.